தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இதுக்கு முந்தைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சார்ந்த நிகழ்வுகள் இருக்குல்ல, அதை பற்றி எல்லா எதிர்க்கட்சிகளும் பேசுவாங்க, இன்க்ளூடிங் அரசியலில் பெருசாக பரிணமிக்க ஆசைப்பட்ட தாவேக்காவும் இப்போதைய ஆளுங்கட்சி இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் இப்போ ஒரு கொடுமை நடந்திருக்குங்க. ஒரு சின்ன குழந்தைய கொன்று போட்டு வச்சுருக்கானுங்க. இது சார்ந்து இப்போ பல கட்சிகளும் தாவேக்கா அரசை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துட்டுருக்கு, இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம கோயம்புத்தூரில் இருக்க சூலூர் பகுதி இருக்குல்ல, இங்கே ஒரு 10 வயசு குழந்தைங்க பேரண்ட்ஸோடு வசிச்சுட்டு இருக்க ஒரு 10 வயசு குழந்தை. வழக்கம் போல் பாப்பா எப்போவுமே வீட்டுக்கு வெளியே விளையாடுவா, அங்கங்கே போயிட்டு வருவா. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்க மாதிரி தான் அந்த வீட்லேயும் குழந்தை. நேற்றுக்கு முன்தினம் மாலை என்ன ஆகுது, குழந்தை வீட்டுக்கு திரும்பலை. இதில் பேரண்ட்ஸு செம ஷாக்கு. அங்கன்னு அக்கம் பக்கம் ஃபுல்லாக தேடி இருக்காங்க, குழந்தை எங்கேயுமே தேடியும் கிடைக்கல. சரின்ட்டு ரிலேட்டிவ் சைடில் போய் கேட்டிருக்காங்க, அங்கேயும் குழந்தை வரல. அவங்களோட வீடுகளுக்கும் பதறி போன பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக புகாரை பதிவு பண்ணுறாங்க. புகாரை பதிவு பண்ணதும் 3 தனிப்படைகளை அமைச்சு போலீஸார் தீவிரமான தேடுதலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. தீவிரமான விசாரணையும் அங்கே இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றுக்கு நைட் என்ன தெரியுமா ஆகுது, இந்த சிறுமியோட வீடு இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்கவங்க, அவ்வளோதான் இருக்குது டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன். கண்ணம்பாளையம் குளம் ஒன்று இருக்குது இந்த சூலூர் கரைகளில். இந்த குளத்து கரையோரமாக இருக்க முட்புதரில் ஒரு சடலம் கண்டெடுக்கப்படுது. வேற எந்த சடலமும் இல்லை. எந்த குழந்தைய காணுன்னு தேடிட்டு இருந்தாங்களோ அந்த பாப்பா, 10 வயசு பாப்பா அங்கே சடலமாக கண்டெடுக்கப்படுறாங்க. பாலியல் வன்கொடுமை செஞ்சு இது போல் யாராவது கொடுமை பண்ணியிருப்பானுங்களா, கொலை பண்ணி போட்டிருப்பானுங்களா? ஏன்னா ஒரு குழந்தைய இது போல் நிலையில் பார்க்குறாங்க அப்படின்னா எவனோ கொண்டு வந்து அந்த வேலையை பண்ணியிருக்கணும். அப்போ இதுக்கு பின்னாடி இது போல் விஷயம் நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு போலீஸார் சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதும் உடஞ்சிட்டாங்க. ஏன்னா குழந்தைக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே. அவங்களுக்கு இந்த போல் காட்சியை பார்க்குறப்ப எந்த அளவுக்கு மனசு கனத்து போயிருக்கும். இதுக்கப்புறம் கொதிச்சு போன அவங்க ஒரு பக்கம் போராட்டம் சார்ந்து ஈடுபடுறதுல இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு தமிழ்நாடு ஒட்டு மொத்தமாக கொதிச்சு போயிடுச்சு மக்களே. ஏன்னா இந்த தாவேக்கா ஆட்சி அமைஞ்ச பிற்பாடு ஒரு மிகப்பெரிய கொடுமை, சிறுமியை கொலை பண்ணி அந்த சடலத்தை குப்பை மாதிரி வீசிட்டு போயிருக்கானுங்களே, இப்போ ஏற்பட்ட கொடுமை இப்போ நடந்திருக்கா. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கொதிச்சு போனாங்க. என்னங்க இது, இவ்வளோ பெரிய கொடுமை நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம். இது எந்த அளவுக்கு போச்சுன்னா, அங்கே இருக்க ஒரு பெரிய சாலை அதை ஃபுல்லாக மறித்து போராடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எழுந்துக்கவே மாட்டோமே, இங்கே தான் இருப்போம். அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணிச்சு, எவன் இந்த வேலையை பண்ணியிருக்கான், அவனை கண்டுபிடிச்சே தீரணும். நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓயவே மாட்டோம், அது வரைக்கும் எங்கள் பாப்பாவோட உடம்பை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதனால் போலீஸாருக்கு கடுமையான அழுத்தம் ஏற்பட்டுருச்சுங்க. விடிய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த போராட்டக்காரர்கள்கிட்ட. ஆனால் பெருசாக அவங்க மனசு மாறுற மாதிரி தெரியல. இல்லைங்க, இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கல, இதை பண்ணவை யார் எங்களுக்கு தெரிஞ்சாகணும், அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி தண்டனையை கொடுத்தே தீரணும்னு எல்லாருமே ஒருமித்த குரலை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா, நல்ல வேலை அங்கே லத்தி சார்ஜ் எதுவும் பண்ணலை. அது போல் மட்டும் எதனா நடந்துருந்துச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய களங்கமாக அது மாறி இருக்கும். அதுங்க நடக்காத வரைக்கும் ஓகே. ஆனால் இது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் தானே. ஒரு குழந்தை இது போல ஒருத்தன் பண்ண மனசு வருதுனாக்கா அவனை மனுஷன் கேட்டகரியில் சேர்க்க முடியும். அந்த போராட்ட கள காட்சிகளை நீங்களே பாருங்களேன். 7 மணி வரைக்கும் கொஞ்சம் டைம் அவகாசம் கொடுங்க. அந்த டைம்ல 7 மணிக்கு நாங்கள் என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன விஷயங்களும் A to Z விழாவறியா சொல்லிடுறோம், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்குது.
அந்த இடத்துல உடனடியாக இந்த தாவேக்காவோட எம்எல்ஏ சுகுமார் அவர்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பகுதி சார்ந்த எம்எல்ஏ இருக்கார்ல, அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். வந்தவர் அந்த போராட்டக்காரர்கிட்ட பேச ஆரம்பித்தாருங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த பாப்பாவோட அப்பா இருக்கார்ல, அவர்கிட்டையும் அந்த பாப்பாவோட சித்தி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்டையும் எம்எல்ஏ அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறது சார்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அதாவது போராட்டம் இப்போ வேணாங்க, இது இன்னும் பெருசாச்சுன்னா வேறு மாதிரி இஷ்யூவாக முடிஞ்சிடும், நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் யார் என்னன்றது, அதை சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் குழந்தை இழந்திருக்காங்களே, அவங்க தானே இப்போ விக்டிமு, அவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சுகுமார் அவர்களை பேச விடலை, இவங்க தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அப்பாவும் இன்னும் அந்த குழந்தையோட உறவினர்களும். சரி, நாங்கள் குழந்தைய அடக்கம் பண்ணிடுறோங்க, நீங்கள் கேட்குறீங்களா, இதெல்லாம் நாங்கள் பிரேத பரிசீலனை முடிஞ்சதும் குழந்தையோட பாடியை வாங்கி நாங்கள் அடக்கம் பண்ணுறோன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடிப்பீங்களா கண்டுபிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த அப்பா ஆதங்கத்தில் பதிவு பண்ணுறாரு. இந்த நேரத்தில் பேச்சு வரதே கஷ்டம் மக்களே, குழந்தை இழந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு ஏக்கம் இருக்கோட, எவன் பண்ணியிருப்பானோ அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணுன்ற ஏக்கம் இருக்குல்ல, அது இங்கே தெளிவாக தெரிஞ்சது, ஆதங்க வார்த்தைகளாக பதிவாச்சு. நாளைக்கு எங்கள் வீட்டில் இப்போ நடந்த மாதிரியே இன்னொரு வீட்டில் குழந்தைக்கு எதனா ஆச்சுனாக்கா அதுக்கு யாருங்க பொறுப்பு? இங்கே இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, இதுக்கு முன்னாடி சில முறை நடந்திருக்குன்னு ஒரு புதிய குண்டு தூக்கி போட்டார் அந்த குழந்தையோட அப்பா. அவனை கைது செய்கிற வரைக்கும் நாங்கள் பாப்பாவோட சடலத்தை வாங்கவே மாட்டோன்னு அவங்க எல்லாருமே திட்டவட்டமாக அந்த ஸ்டாண்டில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் களத்துக்கு வந்து இவங்ககிட்ட சமரசம் பேசினது, இன்னொரு பக்கம் தாவேக்கா எம்எல்ஏ களத்துக்கு வந்து சமரசம் பேசிகிட்டு இருந்தது. எம்எல்ஏ சுகுமார் அவர்கள் இவங்க அந்த சமரசம் பேசி முடிச்ச கையோடு என்ன தெரியுமா சொன்னார் ப்ரெஸ் கிட்ட, இனிமேல் இது போல் ஒரு கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்துடவே கூடாது, இந்த குடும்பத்துக்கு நான் ஒரு வாக்குறுதியை இந்த ஸ்பாட்லேயே கொடுத்துட்றேங்க. அது என்னன்னா, இதில் சம்மந்தப்பட்டது யாராக இருந்தாலும் தண்டனை உறுதி, அவன் சட்டத்தின் முன்னாடியிலேருந்து தப்பிக்கவே முடியாது, அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவோம். இனிமே யாரும் இப்படி செய்யாத அளவுக்கு அந்த தண்டனை கடுமையாக இருக்கவங்க, இதுக்கு நான் இங்கே வாக்குறுதியாக கொடுத்துட்றேன். இந்த பகுதியில் ஏற்கனவே இது போல் சம்பவங்கள் நடந்திருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட உண்மைதான், இது போல் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இன்னொரு விஷயம் இங்கே கிளியர் ஆகுது, குற்ற சம்பவம் தொடர்ந்து நடக்கிற ஒரு பகுதி சார்ந்து போலீஸார் தீவிரமான சில ஆக்ஷன்ஸ் அங்கே எடுத்திருக்கணும். அது இதுக்கு முன்னாடி எடுத்தாங்களா இல்லையா, அந்த கேள்வி இப்போ உதயமாகுது. ஓகே, சிசிடிவி காட்சிகள் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக போலீஸார் ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. ஏன்னா ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கேஸாக இது மாற ஆரம்பிச்சிருச்சா, தமிழ்நாடு அரசு சார்ந்த ஒரு பெரிய கருப்பு புள்ளியா இது பதிவாகிற வேற ஒரு இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சா. ஸோ போலீஸார் சீக்கிரமாக அந்த குற்றவாளி பிடிச்சாகணுன்றதுல ரொம்ப தீவிரமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிசிடிவி காட்சி ஆய்வு பண்ணும்போது ஒரு நபர் பைக்கில் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்சி பதிவாக இருந்திருக்கு. அந்த நபர் தோற்கான் தெரியுதா, இவன் தான், பேர் கார்த்தி. இவனை பிடிச்சு போலீஸார் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரித்தப்ப அவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததா தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியலாக ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்க சொல்கிறத வச்சு தான் வெளியான தகவல்கள் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, உண்மை எந்த அளவுக்குன்றதை நாம் புரிஞ்சுக்க முடியும் மக்களே. ஸோ இப்போ வெளியாக இருக்க முதற்கட்ட தகவல் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பாவுக்கு சாக்லேட் வாங்கி தரதா சொல்லி நான் தான் அழைச்சிட்டு போனேன்ற மாதிரி இவன் சொல்லியிருக்கிறதா அந்த தகவல் வெளியே வந்திருக்கு. ஒரு அதிர்ச்சி தகவலும் சேர்த்து சொல்லிடுறேன், இதையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உறுதிப்படுத்தணும், அந்த ப்ரெஸ் மீட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கார்த்தி இருக்கால, இவன் அந்த குழந்தையோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப பரிச்சயமானவனா, நல்லா தெரிஞ்சவனா. இன்ஃபேக்ட் அந்த குழந்தையோட வீட்டுக்கு பக்கத்து வீடுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு வீட்டை சேர்ந்தவன் இவன்ட்டும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இப்போது இன்னொரு விஷயம், இவன் மேலே சந்தேகம் வராமல் இருக்கணுன்றதுக்காக இந்த பாப்பாவை காணுன்னு சொல்லி பல பேர் தேடினாங்களே, அந்த குழந்தையோட அப்பா அப்புறம் அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே, அவங்க கூட இவனும் போய் தேடி இருக்கானாமா. இது போல தகவல் இப்போ வெளியே வந்திருக்கு, இதையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உறுதிப்படுத்தணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உறுதியாகுதுன்ற பட்சத்தில் எவ்வளோ நெஞ்சர் இருக்கணும் அவனுக்கு, இவ்வளோ கொடுமையை பண்ணிவிட்டு ஒரு குழந்தைய சாகடிச்சுட்டு அவங்க கூடயே சேர்ந்து குழந்தைய தேடுற மாதிரி ஒரு பாவலா காமிச்சிருக்கிறது. மோகன்ராஜ்ன்ற இன்னொரு பர்சன், இதை தெரியுதா, இந்த மூதேவி, இவனையும் கைது பண்ணியிருக்காங்க போலீஸார். இவனுக்கு எதனா தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன குற்றச்சாட்டில் கைது பண்ணியிருக்காங்கன்னா, இவன் பண்ண கொடுமை இருக்குல்ல, அது இவனுக்கு தெரிஞ்சிருக்கான், தெரிஞ்சும் இதை வெளியே சொல்லாமல் விட்டுருக்கானா. இது போல் ஒரு பெரிய குற்றம் சார்ந்து நீங்கள் வெளியே சொல்லாமல் இருந்தீங்கனாலே அதுவே குற்றத்துக்கு நீங்கள் துணை போகிற மாதிரி தான் சட்டம் எடுத்துக்கும். அதன் அடிப்படையில் இவனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேர் மேலேயும் போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த மோகன்ராஜ் இருக்கால, இவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்காக போலீஸ் அஃபிஷியல்ஸ் வாகனத்தில் கூட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ப்ரெஸ் பீப்புள் ஒன்று சூழ்ந்துக்கிட்டாங்க. அவள் அப்போ கதன் அப்படி என்ன தெரியுமா சொன்னான், இந்த மோகன்ராஜ், நான் எந்த தப்பும் பண்ணலை சார், என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் எதுவும் பண்ணலை சார், நான் திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கான். பக்கத்தில் அஃபிஷியல்ஸ் வந்து ஏறா வண்டியில் அப்படின்றாங்க, இவன் திரும்ப அதையே சொல்லிட்டு போகிறான். இது போல் ஒரு குற்றச்சாட்டில் ஒருத்தங்க சிக்கிறாங்க, கைது பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்க நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்கிறத மக்கள் ஆழமாக நம்பிடுமா என்ன? இதில் இன்னொரு கண்ணோட்டமே நீங்கள் எடுக்கலாம். இல்லை ப்ரோ, ப்ரெஷர் அதிகமாக பில்ட் ஆகிடுச்சு, அதனால் உடனே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும், அதுக்காக இது போல் நபர் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் அசியூம் பண்ண வேண்டியது நாம இல்லைங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியலாக சொல்லணும். இதுதான் நடந்துச்சுன்னு எவிடன்ஸோடு அவங்க சொல்லணும், கோர்ட்டில் அதுதான் செல்லும்.
அவங்க இப்போ ஏதாவது மறைக்க ட்ரை பண்ணாலும் கோர்ட்டில் தெளிவாக மாட்டிப்பாங்களே. ஆனால் இப்போதைக்கு அவன் சொல்லியிருக்கிறது இதுதான், நான் எதுவும் பண்ணலைங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. பார்ப்போம், குற்றச்சாட்டுக்கு உட்பட்டிருக்க இவன் உண்மையிலேயே குற்றவாளியாக இருப்பானன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த உறவினர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க செமையாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. இவனுக்கு தான் குற்றவாளின்ற விஷயம் வெளியே வந்துச்சா, அதான் குற்றச்சாட்டு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்கன்னு உறவினர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கொல்லணும் சார் அவனுங்கள, சும்மா விடக்கூடாது சார் அவனுங்கள, என்கவுண்டர் பண்ணுங்க, இல்லைன்னா தூக்கில் போடுங்க, அவங்களுக்கு ரொம்ப காலம் தாழ்த்திலாம் நீங்கள் தண்டனை கொடுக்கக்கூடாது, உடனே தண்டனை நிறைவேற்றுங்க. எங்கள் பாப்பாவை இப்படி பண்ணியிருக்கானுங்களே, அதை கண்ணு வச்சு எங்களால் பார்க்க முடியலங்க, அந்த பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தை இப்படி கசக்கி தூக்கி எரிஞ்சிருக்கானுங்களே, கொன்று குளக்கரையில் முட்புதரில் போட்டு வச்சிருக்கானுங்களே, எங்களுக்கு எப்படி சார் சும்மா விடலான்னு அவ்வளோ பேரும் கொதிச்சு எழுந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் இன்னும் பெருசாகிடுச்சா, கோவை வடக்கு எம்எல்ஏவான தாவேக்க எம்எல்ஏவான சம்பத்குமார் இருக்கார்ல, அவர் இதை பற்றி ஊடகங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். இவர் அமைச்சராச்சே ப்ரோ, பிற்படுத்தப்பட்டோர் நல்வாழ்வுத்துறை அமைச்சராச்சே, இவரே அந்த விஷயத்தை பற்றி பேசணும் கேட்டிங்கன்னா, அவர் எந்த தொகுதியிலேருந்து எம்எல்ஏவாக இருக்காரு புரிஞ்சிச்சா? இந்த கனெக்ட் இருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி இன்னொரு கொடுமை நடந்துடவே கூடாதுங்க அப்படின்ட்டு அவரே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடு தான் பேசிட்டு இருந்தாப்புல. குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும், அது எங்கள் கவர்மெண்ட் நாங்கள் அஷ்யூர் பண்ணுறோம். சிறுமியோட குடும்பத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் நிதி உதவி அறிவிப்பார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. புகார் பதிவாகிறதுக்கு முன்னாடியே அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குன்னு அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக ஒரு இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாரு நீங்கள் கேட்டிங்கன்னா, புகார் எடுக்காமல் அவங்க ரொம்ப காலம் தாழ்த்தினாங்கனாலும் பெரிய பிரச்சனை, அது கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுற மாதிரி பெரிய பிரச்சனையை மாறும் ஒன்று. ரெண்டாவது, புகார் பெற்ற பிற்பாடு குற்றம் நடந்திருக்குனாக்கா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ஒட்டுமொத்த ப்ளேமாக விடும், இட் மீன்ஸ் கவர்மெண்ட் மேலே விடும். ஆனால் புகார் பதிவாகிறதுக்கு முன்னாடி குற்றம் நடந்திருந்தா வித்தியாசம் புரியுதா? அதனால தான் இந்த வரியை அவர் ரொம்ப அழுத்தி சொல்லியிருக்காப்புல. இந்த கார்த்தி இருக்கால, அவனுக்கு கால் முறிவுங்க. என்ன ப்ரோ, அந்த கழிவறையில் வழிக்க விழுந்து அது போலன்னு கேட்டிங்கன்னா, அது கிடையாது, தப்பியோட முயற்சி பண்ணியிருக்கானாமா. அதனால் அந்த முயற்சினப்போ அவனுக்கு காலில் முறிவு ஏற்பட்டிருக்கதா சொல்லப்படுது. கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே அவனை அட்மிட் பண்ணியிருக்காங்க. யார் ஏதோ தெரியுது அந்த மூஞ்சி, இவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த மோகன்ராஜ் இருக்கால, அவனை மட்டும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி வர 27ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்னு சொல்லிட்டு இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த குற்றவாளிகளாக கருதப்பட்ட 2 பேர் சார்ந்த அப்டேட் இதான் மக்களே. உச்சகட்ட கோபத்தில் அங்கே இருந்த மக்களை நீங்கள் பார்க்கணுமே, மாவான இவனுங்க மட்டும் அந்த மக்கள் கையில் சிக்கியிருந்தானுங்க பிதிக்கி எடுத்திருப்பாங்க. எல்லாரும் அவ்வளோ கோபம், ஏன்னா உங்களுக்கு ஆதங்கம் வருது இல்லைங்க, சின்ன குழந்தை 10 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு இது போல் நடந்திருக்குன்னா இவன் உங்கள் கையில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த கோபத்தில் வந்து அவ்வளோ மக்களும் ரெடியாக இருந்தாங்க. ஆனால் நல்ல வேளை போலீஸ் அஃபிஷியல்ஸ் அவனை சூழ்ந்துக்கிட்டாங்க, அதனால் அவன் தப்பிச்சான். இல்லைனா இருந்த கோபத்துக்கான ஒட்டுமொத்தமாக மக்கள் காலி பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மத்தியில் அரசியல்வாதிகள் தொடர்ந்து அறிக்கைகள் மேலே அறிக்கைகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று கண்டன அறிக்கை. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள், இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்கள், இன்னும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. என்னங்க கவர்மெண்ட் இது, இதுதான் நீங்கள் கவர்மெண்ட் நடத்துகிற லட்சணமானு பல வகையில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மற்ற கட்சிகளை விடுங்க, இப்போதைக்கு எதிர்க்கட்சி யார்? திமுக. எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையில் இருக்கிறது யார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? புதிய அரசு பொறுப்பேற்றதில் இருந்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நம்பர்ஸை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு, இத்தனை வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்ட்டு. வெறும் 12 நாட்களில் மட்டுமே 30க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் பதிவாகியிருக்கு. எல்லாமே மோசமான நிகழ்வுகள், சட்டம் ஒழுங்கு பாதிக்கிற நிகழ்வுகள். ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், இன்னொரு பக்கம் கஞ்சா கடத்தல், இன்னொரு பக்கம் ரவுடிஸ்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு செய்தி வெளியாகிறது. ஆளுங்கட்சியினர் அராஜகம் பண்ணுறதா சில நிகழ்வுகள் பதிவாகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது சிறுமிக்கு இப்போ ஏற்பட்ட கொடூரம் இழைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்க. அதுவும் குறிப்பாக இந்த கோவை சம்பவத்தை பார்க்குறப்ப மிருகத்தனமான இந்த செயல் இருக்குல்ல, இதை செஞ்சவன் யாரோ அந்த உண்மையான குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும்னு அவர் சைடில் கேட்டிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள், இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு மலரோட உயிரை கொடூரமாக பறித்த அந்த மிருகம் இருக்குல்ல, அவனுங்களாம் சும்மா விடக்கூடாதுங்க இந்த கவர்மெண்ட்டு. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு இருக்குல்ல, இதை இந்த கவர்மெண்ட் உறுதிப்படுத்தியே தீரணும். இதுக்கான தீவிர நடவடிக்கையை நீங்கள் உடனே எடுத்தாகணும். தாவேக ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மக்களை ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், இது வரைக்கும் தமிழ்நாட்டை எவ்வளோ கட்சிகள் ஆண்டிருக்காங்க? எந்த கட்சியில் குற்றமே நடக்காமல் இருந்திருக்கு? ஒரு கட்சி சார்ந்து சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியாக யார் இருந்தாலும், தாவேக இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி டைமில் இது போல் நடந்துருச்சுனாக்கா அவங்களும் இதே போல் ஸ்டேட்மெண்ட் தான் விட்டுருப்பாங்க. அரசியல்வாதிகள் மத்தியில் இவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க, இவங்க அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் யாருமே பிரித்து பார்க்கவே முடியாது. திமுக மகளிர் அணி அவங்க இந்த விஷயத்தை பெருசாக கையில் எடுத்துட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இப்போது பிஞ்சு குழந்தைய கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் அடியோடு சீரழிஞ்சு போயிருக்கு. உங்களுடைய மாற்றம் அப்படின்றது என்னன்றத
ஒரே வாரத்தில் மக்களுக்கு நீங்கள் உணர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேக அரசை டைரெக்டாக அடிச்சிருக்காங்க திமுக மகளிர் அணி. வீரவசனம் பேசுன விஜய் சார் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பரப்புரை கூட்டங்கள் அப்போ சிஎம் சார் அப்படின்ற ஃப்ரேஸை பயன்படுத்தினார்ல, அதை தான் இப்போது திருப்பி கொடுக்குறோன்ற மாதிரி திமுக மகளிர் அணி பயன்படுத்தியிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு கட்டம் மேலே போயிருக்காங்க டிஎம்கே. சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க. என்ன பண்ணுறாங்க, பரப்புரை கூட்டங்களின் அப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின ஒரு சில வார்த்தைகள் இருக்குல்ல, அதை இப்போ எடுத்து திரும்பவும் ட்ரெண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திமுக ஆட்சியில் இதே போல் குற்றங்கள் நடக்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னென்ன பேசியிருந்தாங்க அதை ஃபுல்லாக இப்போ அவங்க ஃப்ளாஷ்பேக்கை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியா முழுக்க இப்போ அந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? அந்த பாப்பாவோட பிரேதம் இருக்குல்ல பாருங்க, அந்த பிஞ்சு குழந்தைய பிரேதம்னு சொல்ல வச்சிருக்கானுங்க. அந்த குழந்தையோட பிரேதம் சார்ந்து பிரேத பரிசோதனை இப்போ ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை வெளியே வருதுன்ற பட்சத்தில் அப்போ உண்மை தெரிஞ்சிருவாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமை சார்ந்த ட்ரேசஸ் எதுனா அங்கே இருக்காண்டு இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கப்படுமே. ஆனால் அந்த விஷயமும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா விவகாரம் இன்னும் விஸ்வரூபம் எடுத்துரும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலீவ் பண்ணுங்கள். அரசியல்வாதிகளோட கண்டன அறிக்கைகள் இருக்குல்ல, இது போல் ஒரு குழந்தை யாரோ கொடுமை பண்ணி கொண்டு போட்டானுங்க அப்படின்னா அது போல் சம்பவங்கள் சார்ந்து அப்படி வெளியாகிற கண்டன அறிக்கைகளில் எது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு ஆப்ஷன்ஸ். அதில் ஒன்று, அந்த சிறுமிக்காக நீதி பெற்று கொடுக்கணுன்ற தார்மீக நோக்கம் இருக்கா, அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் மீதான வெறுப்பு அதிகமாக இருக்கா? இதை நான் ஒரு கட்சி சார்ந்து சொல்ல நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ கட்சிகள் ஆண்டிருக்காங்க. அந்த கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது பல குற்றங்களும் நடந்திருக்கு. அந்த குற்றங்களுக்கு எதிராக நிறைய கட்சிகள் அறிக்கைகளை வெளியிடுவாங்க. ஆனால் சம்பவத்தை பிரதானப்படுத்தி வெளியிடுறாங்களா இல்லை கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணு வெளியிடுறாங்களா? யாராக இருந்தாலும் இதான் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இதில் நீங்களே முடிவு பண்ணி பாருங்களேன். ஏன்னா இது வரைக்கும் நடந்துட்டு இருக்க இந்த விஷயம் இருக்குல்ல, இது இதுக்கப்புறம் மாறினா நல்லாயிருக்கும். விக்டிம் பக்கம் எல்லாரும் நிற்கிறோமா, சூப்பர் விஷயம். அதை விட்டுட்டு விக்டிமுக்காக பேசுறதை விட அதிகமாக ஒரு கட்சி சார்ந்து நீங்கள் அறிக்கையில் பெரிய வார்த்தைகளை குறிப்பிட்டே இருந்தீங்கன்னா மக்களை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னங்க இது விஷயத்தை பற்றி பேசுங்கன்ற மாதிரி. ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம்னா பரவாயில்லைங்க, எது நடந்தாலும் இதையே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கஷ்டம்தான். அட்லீஸ்ட் அடுத்த ஆட்சின்னு ஒன்று வருதுனாக்கா அப்பயும் இதனால தொடராமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை இங்கே இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த வழக்கு விசாரணை சார்ந்து அடுத்த கட்ட அப்டேட்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.